ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரா ஷூட்டர்ஸ். இன்றைக்கி மீண்டும் ஒரு முறை பந்திப்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்திருக்கேன். அதில் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் டைகர் கிடைக்குமா அப்படிங்கிறக்காண்டி மறுபடியும் பந்திப்பூர் வந்திருக்கேன். அதில் இப்போ இந்த பந்திப்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இங்கே நான் முதலே 2 வீடியோ போட்டிருக்கேன். பட்ஜெட் ட்ரிப் டு பந்திப்பூர்னு ஒன்று போட்டிருக்கிறேன், ஜங்கிள் லாட்ஜ் பந்திப்பூர்னு ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு ஜங்கிள் லாட்ஜஸில் ஜீப் சஃபாரி மட்டும்தான் அலவுடு. அங்கே ஸ்டே பண்ணாதான் ஜீப் சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க. கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு போனோன்னா அங்கே ஜீப் சஃபாரியும் இருக்குது, பஸ் சஃபாரியும் இருக்குது. ஜீப் சஃபாரிக்கு 4999 ருபீஸு. அதில் நீங்கள் 2 பேரோ ஒருத்தரோ 4 பேரோ 5 பேரோ எப்படி வேணாலும் ஷேர் பண்ணிட்டு போய்க்கலாம். ப்ளஸ் ஒரு பர்சனுக்கு என்ட்ரி ஃபீ 300 ருபீஸ் கொடுக்கணும். தென் கேமரா ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் உங்களுக்கு. அதே பஸ்ஸில் போனீங்கன்னா 700 ருபீஸ். பஸ்ஸில் போனால் 700 ருபீஸ் ப்ளஸ் 300 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸு அது பே பண்ணணும். தென் கேமரா ஃபீஸ் எக்ஸ்ட்ரா, அது கவர்மெண்ட் ஆஃபீஸில். இப்போ இந்த 2மே இல்லாமல் இன்றைக்கி 3வது வந்திருக்கேன். எம்சி ரிசார்ட்னு வந்திருக்கேன். பக்கத்துலேயே, அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது, எம்சி ரிசார்ட். தேர் ஆல்சோ ஹேவிங் டை அப் வித் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அப்போ இந்த எம்சி ரிசார்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் ரூம்ஸில் தங்கி தென் சஃபாரி புக் பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட சஃபாரி கேண்டர் சஃபாரி மட்டும்தான் இருக்குது, நோ ஜீப் சஃபாரி. ஓகேங்களா? எம்சி ரிசார்ட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ரொம்ப காஸ்ட்லி ரூம்ஸ் தான். ஒரு ரூமுக்கு ஒரு ஆளுக்கு 7000 ருபீஸ், இன்னொரு ரூமுக்கு ஏசியோட வேணும்னா 11,000 ருபீஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்குது. பட் ஜீப் சஃபாரி இல்லை. அங்கே ஜங்கிள் லாட்ஜில் 6500 ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு, இன்க்ளூடிங் ஜீப் சஃபாரி அண்ட் ஃபுட்டு. நார்மலாக இந்த பந்திப்பூரில் நீங்கள் ரோட்டில் பப்ளிக் போகிற, அதாவது பந்திப்பூர் டு பெங்களூர் போகிற ரோட்டில் போனீங்கன்னாவே 2 சைடும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாரஸ்ட் பார்க்கலாம். அதை நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க. அது இந்த மான்சூன் சீசனில் பார்த்திங்கன்னா நல்லா மழை செடிகள்லாம் நல்லா துளிர் விட்டு நல்லா பசுமையாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு இனிமையாக இருக்கும். இதில் நீங்கள் போகும்போது 2 பக்கம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஹெவி டிராஃபிக் இருக்கும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் அதில் நீங்கள் இது ஃபாரஸ்ட் ஜீப் போகிற ரோட்டாக, அது ஃபாரஸ்ட்டில் போகிறதுக்கு. ஸோ நீங்கள் 2 வழியாக நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த பசுமையில் நிறைய மான்கள் மேய்ஞ்சிட்ருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். போத் சைட்ஸு, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக மான்கள் மேயறது நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு லக் இருக்கிறத பொறுத்து யூ கேன் ஆல்சோ சைட்டு, நீங்கள் டைகர் சைட் பண்ண முடியும், லெப்பர்ட் சைட் பண்ண முடியும், எலிஃபென்ட் சைட் பண்ண முடியும். இது நீங்கள் போகிற டைமை பொறுத்து. ஏன்னா ஏர்லி மார்னிங் டைமாக இருந்தாவோ ஈவினிங் டைமாக இருந்தாவோ நார்மலாக இந்த எலிஃபெண்ட்டு நீங்கள் ரோட் சைடில் பார்க்க முடியும். மத்தியான டைமில் பார்க்க முடியாது, கஷ்டம் உங்களுக்கு, எந்த நிமிடமே பார்க்குற கஷ்டம் உங்களுக்கு. ஸோ அதை எப்போவுமே ஏர்லி மார்னிங் அல்லது ஈவினிங் டைமுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸு நீங்கள் அதில் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பாருங்கள், மான்கள் கூட்டமாக எவ்வளோ அழகாக மேய்ஞ்சிட்ருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு 50 மான் 60 மான் கூட்டமாக இருந்து மேய்ஞ்சிட்ருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு இதில் ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே ஸ்லோவாக நிறுத்தி சிலர் செல்ஃபி எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. பட் கீழே இறங்கக்கூடாது. நீங்கள் வண்டியிலே ஸ்லோ பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப நேரம் நிறுத்தினீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு 1000 ருபீஸ் ஃபைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரோட்டில் வண்டியை பார்க் பண்ணக்கூடாது. ஸ்லோ மூவிங்கில் யூ கேன் டேக் ஃபோட்டோஸ். ஸோ மான்கள் பார்க்குறீங்க, நிறைய மான்கள் இருக்குது. நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது இங்கே பாரு எவ்வளோ அழகாக கொம்போடு இருக்க பாருங்கள். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நாங்கள் தள்ளி போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் எலிஃபெண்ட் பார்த்தோம். ரோட்டில் மழை வந்துட்டுருக்கு. மலையில் அது பாட்டுக்கு ஹாயாக நின்று மேய்ஞ்சிட்ருக்கு பார்த்திங்களா உங்களுக்கு. நாங்கள் நார்மலாக இது போய்ட்டுன்னா இந்த ரோட்டில் பந்திப்பூர் டு முதுமலை நான் அப் அண்ட் டவுன் மாறி அடிப்பேன். ஏன்னா ஒரு ட்ரிப்பில் போகும்போது இல்லை அதே போய்ட்டு திரும்பி வரும்போது, ஏன்னா அது ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வரும். அந்த 20 கிலோமீட்டர்ஸ் முன்ன பின்ன போயிட்டு வந்தோம்னா நம்ம சைட்டு, நம்ம ஒரு தடவை போகும்போது யானை இருக்காது, ஆனால் திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா யானை இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், அனிமல்ஸும் உங்களுக்கு பார்க்குறக்கு டைம் கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்லோவாக அப்படியே ஓட்டிகிட்டு போனோன்னா பார்க்க முடியும். ரொம்ப நேரம் வீக்கில் நிறுத்தக்கூடாது. நிறுத்தினா இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபைன் பண்ணுவாங்க. அந்த யானைகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம நிறுத்தி பார்த்தோன்னா நம்மளால் பார்க்க முடியும். நிறுத்தினீங்கன்னா இந்த மாதிரி பின்னால் எல்லாம் ஹார்ன் அடிப்பாங்க, எல்லா வண்டியிலும் ஹார்ன் அடிப்பாங்க. நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அனிமல்ஸும் ரொம்ப டென்ஷன் ஆகிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யானை பெரும்பாலும் இந்த மாதிரி ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் இருக்கிறது தான் விருப்பப்படுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த புட்களை மேய்ஞ்சிட்டு இங்கே தான் இருக்கும் உங்களுக்கு. இது வேறு கூட்டமானது மான்கள் பார்த்திங்கன்னா மறுபடியும் திருப்பி நான் போகிறோம்.
ஸோ நாங்கள் இந்த பக்கம் வர்றது அந்த பக்கம் போகிறது அப்படி ஒரு 2 ட்ரிப்ஸ் நான் அந்த மாதிரி போய் வருவோம். ஏன்னா வி கேன் சி வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல் அப்படின்னால அந்த மாதிரி எப்பவுமே அப்படி மாறி மாறி ஓட்டுறது என்னுடைய பழக்கம் அது. ஏன்னா நம்ம போகிறதே அனிமல்ஸ் பார்க்குறது தானே, நம்ம யார் வீட்டுக்கு அங்கே விருந்துக்கு போகிறதில்ல. நார்மலாக ரோட்டில் க்ளோஸ்அப்பாகவே நிறையா மான்கள் நம்மளால் பார்க்க முடியும். அதான் சொன்னேன், நம்ம போகிற டைம் பொறுத்து அதனுடைய மூடை பொறுத்து நம்மளால் அதை பார்க்க முடியும். குட்டியாக இருக்குது பாருங்க மான். ஃபேமிலியோடு போனீங்கன்னா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு சீனரிஸை பார்த்து. ஸோ ஈவினிங் ட்ரிப்பு நான் ஜீப் சஃபாரி புக் பண்ணியிருந்தேன், ஐ மீன் கேண்டர் சஃபாரி. ஸோ அந்த கேண்டரில் உட்காந்துருக்கேன். இந்த கேண்டரில் 16 பேர் போகலாம். இந்த எம்சி ரிசார்ட்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த ரிசார்ட்லேருந்து நாங்கள் கேண்டர் சஃபாரி புக் பண்ணியிருந்தோம் 16 பேர். ஸோ அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து செக் பண்ணுவாங்க. 16 பேரோட ஐடி கார்டு செக் பண்ணி இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வண்டி போகும்போது அது கொடுத்து இதே அனுப்பிடுவாங்க. ஸோ இங்கேருந்து போகும்போது ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு ஜோன் ஏரியா பிரித்து விட்டு அந்த ஜோன் ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரி அவங்க பிரித்து விடுவாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த வண்டி எல்லாம் ஓப்பன் வெஹிக்கிள் தான் அது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கேயும் நம்ம கீழே இறங்கக்கூடாது. நீங்கள் பார்க்குறீங்க, பஸ்ஸும் பார்க்குறீங்க, ஜிப்ஸியும் பார்க்குறீங்க, கேண்டர் வெஹிக்கிளும் பார்க்குறீங்க. எல்லாம் வேறு வேறு சைஸாக இருக்கும். ஜீப் வந்து இது பார்த்திங்கன்னா சின்னது 4 பேர் தான் உட்கார முடியும். ஜிப்ஸிலேயும் 4 பேர் தான் உட்கார முடியும். கேண்டரில் பார்த்திங்கன்னா 6 பேர், பஸ்ஸில் பார்த்திங்கன்னா 16 பேர். ஸோ காட்டுக்குள்ளே போகிறது நிறைய ஃபேமிலி விசிட் பண்ணுறாங்க, ஃபேமிலியோட விசிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது நம்முடைய லக் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் அனிமலாக பார்க்க முடியும். பந்திப்பூரில் கிட்டத்தட்ட ஒரு 175 டைகர் இருக்கிறதாக சொல்கிறாங்க. லெப்பர்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 250 டைகர் இருக்குன்னு லெப்பர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. எலிஃபெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கேரளா அண்டு தமிழ்நாடு பார்டரில் எப்பவுமே வந்து இந்த ஏரியாவில் எலிஃபெண்ட்ஸு நிறையா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1000க்கு மேலே சொல்கிறாங்க எலிஃபெண்ட்ஸு. நார்மலாக இந்த ஃபாரஸ்ட்டில் அவங்க வீக்கில் போகும்போது நம்ம எவ்வளோ நேரம் கேட்குறோமோ அவங்க நிறுத்துவாங்க. இது பாருங்கள், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நாட்டு ரோட்டு பக்கம் கிடையாது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ முள்கள் செடிகளெல்லாம் முளைச்சி காடாக வராமல் இருக்கிறதுக்கு அதை சாப்பிட்றதுக்கு மான்கள். ஸோ மான்கள் பெருத்து செடிகளை அழித்து தரைமட்டமாக இருக்கக்கூடாது. மான்களினுடைய ஸ்ட்ரென்த்து குறைக்கிறதுக்கு டைகர் அண்ட் லெப்பர்டு அதுகளை சாப்பிட்டு மான்கள் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்குது. எல்லாம் ஒன்றோட ஒன்று ரிலேட்டட்னு சொல்கிறாங்க. அது நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்தோன்னே டைகர் பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ அதனால அதிகமாக எடுக்க முடியல. அது வந்துட்டு ஏன்னா ட்ரிப்பு க்ளோஸ் ஆகிற டைமில் கடைசி நேரத்தில் அப்படியே ஜஸ்ட் ஃப்ளிக்கர் ஆஃப் செகண்ட் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ அவசரத்தில் ஒரு 2-3 ஃபோட்டோ தான் எடுக்க முடிஞ்சுது. அது ஏன்னா நான் இருந்தப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீக்குக்கு மேலே வந்து கூட்டிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் எடுக்க முடியல, ஒருத்தர் மறைச்சிட்டாங்க. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ டைகர் பார்த்தோம். அந்த டைகர் எடுத்துகிட்டு இருக்கப்பே ஒரு ஜீப்கார் சொன்னார், சார் அங்கே கொஞ்சம் தூரம் முன்னால் போனீங்களா லெப்பர்ட் மரத்தில் இருக்குது நாங்கள். ஸோ இந்த டைகர் நம்மளால் பெருசாக வீடியோ எடுக்க முடியாதனால எங்கள் ஜீப் டிரைவர்கிட்ட சொல்லி ஓகே நம்ம மூவ் ஆன் பண்ணலாம், நம்ம போய் அந்த லெப்பர்ட் எடுக்கலாம்னு சொன்னதுனால வண்டி மூவ் பண்ணி நாங்கள் லெப்பர்டை பார்க்குறதுக்கு நாங்கள் கிளம்பினோம். பக்கத்துலேயே தான் கொஞ்சம் போனோம். பார்த்தீங்கன்னா லெப்பர்டு இப்போ மரத்தில் இருக்குதுங்கிறாங்க, தேடுறாங்க. உங்களுக்கு பார்க்க வேண்டியதா பாரு, அங்கே தூரத்தில் வால் மட்டும் தொங்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் லெப்பர்டு. ஃபேஸு தெரியல, பாடி தெரியல, வால் மட்டும் தொங்குது. இப்போ சேக்காது பாருங்கள், தெரியுதா? அதுதான் இதுதான் மரத்தில் பாருங்கள் ஹாயாக படுத்துட்டு இருக்கு லெப்பர்டு. லெப்பர்டு பெரும்பாலும் மரத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும், கீழே இருக்காது. ஒரு ஷை அனிமல் அது. இன்னொரு விஷயம், அது வந்து அதனுடைய எடைக்கு டபுள் மடங்கு வெயிட்டான மான்களையோ அல்லது மாடையோ அடித்து மரத்து மேலே கொண்டு போய் வைக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி அது இருக்குது. அந்த வெயிட்டை தூக்கிட்டு மரத்து மேலே அது ஏறும், அந்தளவுக்கு அது பவர்ஃபுல்லானது அது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அதிலே சொன்னேன் உங்களுக்கு என்னோடய டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வி ஆர் ரிட்டர்னிங் பேக். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.